அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இப்போது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வுகளை நாம் இப்போது பார்ப்போம். இப்பொழுது ஜோதிடம், கோச்சாரம் இது ரெண்டும் ஒரு மனிதனுக்கு பலன் பார்க்க மிகவும் முக்கியமான ஒன்று. ஜோதிடம் என்பது உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பலன் அறிந்து கொள்வது. அது எப்பொழுதுமே 60% பலன் பரிணமிக்கக்கூடியது. கோச்சாரம் என்பது 40%, அதாவது 4 கிரகங்கள் தன்னுடைய வருஷக்கணக்கில் மாறக்கூடியதையே கோச்சார கிரகங்களாக எடுக்கப்பட்டுள்ளன. அதிலே குரு ஓராண்டு காலமும், சனீஸ்வரர் 2.5 ஆண்டு காலமும், ராகு கேதுக்கள் 18 மாதங்கள் என்று சொல்லக்கூடிய 1.5 வருட காலமும் டிரான்சிட், அதாவது இடப்பெயர்ச்சியாக இருக்கின்றன. இதிலே வலமாக குருவும் சனியும், இடப்புறமாக ஆண்டி கிளாக் வைஸில் ராகு கேதுக்களும் மாறுகின்றன. இப்பொழுது இந்த கோச்சார கிரகங்கள் என்பது சந்திரனை வைத்தும், விதி என்ற ஜாதகம் சூரியனை வைத்தும், ஆக ஒளி கிரகங்களில் நமக்கு தந்தையாக இருப்பது சூரியன், தாயாக இருப்பது சந்திரன். இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சூரியனை வைத்துத்தான், சூரியனுடைய உதய நேரத்தை கொண்டுதான் ஒருவருக்கு லக்னம் என்பது கணிக்கப்படுகிறது. அதுதான் அவனுடைய விதி. சந்திரன் என்பது ஒரு மனிதனுடைய ஆணோ பெண்ணோ பிறப்பு நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரமும் அந்த ராசியும் அவனுக்கு உடலாக இருக்கின்றன. அதனால் உயிரும் உடலும் சூரிய சந்திரர்களால் வரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒளி கிரகங்கள் நம் வாழ்க்கையில் மிக முக்கியம். சூரியன் பலம் பெற்ற ஒரு ஜாதகருக்கு சந்திரன் பலமாக இருக்கார். சந்திரன் பலம் பொருந்திய ஒரு ஜாதகருக்கு சூரியன் பலமாக இருக்கார். இப்போ சூரியன் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜாதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சூரியன் நின்ற வீட்டிற்கு முன்னையோ பின்னையோ கிரகங்கள் இருக்க வேண்டும். அந்த கிரகங்கள் இருப்பதில் சூரியனுக்கு முன்பின் பாம்புகள், ராகு கேதுகள் நீங்களாக, சந்திரன் நீங்களாக அமைந்தால் வாசி வேசி உபயசரி யோகம் என்று பெயர். அவர்களுக்கு சூரியன் பலம் பொருந்தியவர்கள். அதேபோல் சந்திரனை எடுத்துக்கொண்டால் சந்திரனுக்கு இருபுறம் ஏதேனும் கிரகங்கள் இருக்க வேண்டும். அந்த 2 கிரகங்களில் ராகு கேதுகளும் சூரியனை தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் சுனபா அனபா துருத்ரா யோகங்களாகும். ஆக இந்த சூரியனுக்கோ சந்திரனுக்கோ முன்னையோ பின்னையோ இருபுறமோ கிரகங்கள் இருந்தால் அவர்கள் ஜாதகத்தில் ஒளி கிரகங்கள் பலமாக இருக்கின்றன என்ற அர்த்தம். பலாயிரக்கணக்கான ஜாதகங்களில் இருவரும் பலமாக இருப்பார்கள். சில நூற்றுக்கணக்கான ஜாதகங்களில் ஒருவர் மட்டுமே பலமாக இருப்பார்கள். ஆக யாரேனும் ஒரு பலமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, குறிப்பாக சந்திரனுக்கு ஏதேனும் ஒருபுறம் கண்டிப்பாக கிரகங்கள் இருக்க வேண்டும். இதை முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நவ கிரகங்களில் ஒளி கிரகங்களை சூரிய சந்திரர்கள் முக்கியம். ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடன் எல்லா கிரகங்களுமே நன்மையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு லக்கணத்தை எடுத்துக்கொண்டால் 3 திரிகோணாதிபதிகள் தான் அந்த ஜாதகருக்கு பெரிய மாற்றங்களை தரக்கூடியவர்கள். அதாவது 1, 5, 9 கூடிய அதிபதிகள். இந்த 1, 5, 9 கூடிய அதிபதிகளே யோகாதிபதிகள் ஆவார்கள். 1ஆம் இடம் என்பது சக்தி, 5ஆம் இடம் என்பது சரஸ்வதி, 9ஆம் இடம் என்பது மகாலட்சுமி. ஆக 1, 5, 9 முப்பெரும் தேவிரைகளுடைய இடம். இந்த 3 பாவங்களை இணைக்கின்ற பொழுது கோணமாக மாறும். அதனால் திரிகோணங்கள் என்று பெயர். இந்த உங்கள் லக்கணத்துக்கு திரிகோண அதிபர்கள் யாரோ அந்த கிரகங்கள் தான் வாழ்க்கையில் மாற்றங்களை தரும். அதே மாதிரி நீங்கள் மேசத்தை எடுத்துக்கொண்டால், மேச லக்கணமோ மேசராசி எடுத்துக்கொண்டால் 3 திரிகோணாதிபதிகள் யார்? சூரியன், குரு, செவ்வாய். இந்த 3 பேரும் அவர்களுக்கு யாரேனும் ஒருவர் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஜாதகம் ஒரு சிறப்பை பெறும். இப்போ ரிஷபத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு 3 திரிகோணாதிபதிகள் யார் என்று பார்த்தால், சனீஸ்வரர் முதன்மை, 2வது புதன், 3வது சுக்கிரன். இந்த 3 கிரகங்களில் யாரேனும் ஒருவர் கண்டிப்பாக பலம் பெற்றிருக்க வேண்டும். இப்பொழுது ரிஷபத்துக்கு அடுத்ததாக மிதுன லக்கணத்துக்கு மிக முக்கியமான 3 திரிகோணாதிபதிகள் யார் என்று பார்த்தால், முதலில் சுக்கிரனும், 2வதாக சனீஸ்வரரும், 3வதாக புதனும். இந்த 3 கிரகங்களில் யாரேனும் ஒருவர் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் நினைத்த சில விஷயங்கள் கைகூடும். அதுக்கடுத்து கடகலக்கணம். இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவர்களோ கடக ராசியில் பிறந்தவர்களோ முக்கிய திரிகோணாதிபதிகள் மிக முக்கியம். அந்த முக்கிய திரிகோணாதிபதிகள் முதலில் சந்திரனும், 2வதாக செவ்வாயும், 3வதாக குரு பகவானும் வருகின்றார்கள். அந்த 3 கிரகங்களில் யாரேனும் ஒருவரோ இருவரோ மூவரோ உங்களுக்கு கண்டிப்பாக பலமாக இருக்க வேண்டும். அப்படி பலமாக இருந்தால் அது பயனுடைய ஒன்றாக இருக்கும். சிம்ம லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்கே 3 யோக கிரகங்கள் யார் என்றால், 1 சூரியன், 2வது செவ்வாய், 3வது குரு. இந்த 3 கிரகங்களில் யாரேனும் ஒருவரோ இருவரோ மூவரோ கண்டிப்பாக ஜாதகத்தில் பலமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில்
நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றமும் சிறப்பம்சங்களும் யோகங்களும் கைகூடும். கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த 3 திரிகோணாதிபதி யார் என்று கேட்டால் முதலில் சுக்கிரனும், இரண்டாவதாக சனீஸ்வரரும், மூன்றாவதாக புதனும். இந்த மூவரோ இருவரோ ஒருவரோ கண்டிப்பாக ஜாதகத்தில் பலமாக அமைய வேண்டும். அப்படி இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் எடுக்கும் எந்த காரியமும் ஜெயமாக அமையும். துலா லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 3 திரிகோணாதிபதி யார் என்று கேட்டால் முதன்மையான கிரகம் சனீஸ்வரர் ஆவார். அவர் எந்த வகையிலாவது பலம் பொருந்தியவராக அமைய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இரண்டாவதாக புதன், மூன்றாவதாக லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த மூவரோ இருவரோ ஒருவரோ, குறிப்பாக சனீஸ்வரர் மட்டுமே பலமாக இருந்தால் கூட அந்த ஜாதகம் மிக பெரிய அளவில் சிறப்பாக இயங்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 4 கிரகங்கள் பயனுடையதாக இருக்கின்றன. 1 குரு, 2வது சந்திரன், 3வது சூரியன், 4வது செவ்வாய். இந்த 4 கிரகங்களில் கூடிய மட்டும் 2 கிரகங்களாவது பலம் பொருந்தி அமைய வேண்டும். அப்படி இருந்தால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கிய திரிகோணாதிபதியாக வரக்கூடிய சூரியன், 2வதாக செவ்வாய், 3வதாக குரு பகவான். இந்த 3ல் சூரியன் பிரதானமானவர், செவ்வாய் 2வது யோக கிரகம், 3வது குரு. இதில் யாரேனும் மூவரோ இருவரோ ஒருவரோ கண்டிப்பாக பலமாக அமைய வேண்டும். அப்படி அமைந்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். மகர லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கிய ராஜயோக கிரகம் சுக்கிரன் ஆவார். சுக்கிரன் தான் முதன்மை யோக கிரகம். அவர் எந்த வகையிலும் பலவீனம் இல்லாமல் பலமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக புதன் பலமாக இருக்க வேண்டும். 3வதாக சனீஸ்வரர் பலமாக இருக்க வேண்டும். இந்த மூவரோ இருவரோ ஒருவரோ இருக்க வேண்டும். அந்த ஒருவர் என்பது சுக்கிரனாக இருந்துவிட்டால் வாழ்க்கையில் சிறப்பம்சமாகும். அவருடைய நினைத்தது எதுவும் சாதகமாக அமையும். அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கிய ராஜயோக கிரகம் சுக்கிரன் ஆவார். அந்த சுக்கிரன் எந்த விதத்திலும் பலமாக இருக்க வேண்டும். 2வதாக புதன், 3வதாக சனீஸ்வரர். இந்த மூவரோ இருவரோ ஒருவரோ கண்டிப்பாக பலமாக அமைந்தால் அவர்கள் வாழ்க்கையில் எதையும் ஜெயமாகவும் வெற்றியாகவும் அமைத்து வாழ்நாளில் எதையும் சாதிக்க முடியும். மீன லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு முதன்மையான யோக கிரகம் சந்திரன், 2வது யோக கிரகம் செவ்வாய், 3வது யோக கிரகம் லக்னாதிபதி என்ற குரு. இந்த சந்திரனோ செவ்வாயோ கண்டிப்பாக பலமாக இருக்க வேண்டும். 2வதாக குரு பலமாக இருக்கலாம். இவர்களில் மூவரோ இருவரோ ஒருவரோ பலமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், நினைத்த காரியங்களை முடிக்க முடியும். இது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இந்த சொல்லப்பட்ட 3 திரிகோணாதிபதிகளில் மூவர் என்பது லட்சக்கணக்கான ஜாதகங்களில் இருக்கும். இருவர் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் இருக்கக்கூடும். ஒருவர் நூற்றுக்கணக்கான ஜாதகங்களில் இருக்கக்கூடும். இவருடைய பலத்தை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன்படிதான் விதி என்ற ஜாதகம் செயல்படும். இந்த விதி என்ற ஜாதகத்தில் வரக்கூடிய தசாபுத்தியோ கிரகங்களோ பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் 60% நன்மைகள் நடந்து கொண்டிருக்கும். அந்த 60% நன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மறுபுறம் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த டிரான்சிட் பிளானட், முதலில் சொன்னேன் அல்லவா, சனி 2.5 ஆண்டுகள், குரு ஓராண்டுகள், ராகுகேதுக்கள் 1.5 ஆண்டுகள். இப்போ சமீபத்தில் நம்ம ராகுகேதுக்கள் பயிற்சி ஆகியிருக்கின்றன. பிப்ரவரி 13ஆம் தேதி. இது திருக்கணிதப்படி அடுத்த மாதம் பயிற்சி ஆக இருக்கின்றன. ஆக இந்த கோச்சார கிரகங்கள் என்னவென்றால், ஜாதகத்தில் உங்களுக்கு அனுகூலமான காலகட்டம் கிரக அம்சங்கள் இல்லை என்றால் இந்த 40% என்று சொல்லக்கூடிய சந்திரனை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய இந்த 4 கோச்சார கிரகங்களில் யாரேனும் ஒருவர் இருவர் மூவர் பலமாக இருக்க வேண்டும். இந்த கோச்சார கிரகங்கள் 4வருமே யாருக்கும் பலமாக இருக்க முடியாது. 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3 கிரகங்கள் பலமாக வரும். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 கிரகங்கள் பலமாக வரும். ஆக இதில் ஏதேனும் முக்கிய கிரகங்கள் பலமாக இருந்தால் அந்த காலங்களில் அவர்கள் ஜாதகம் சரியில்லை என்றாலும் இந்த கோச்சார கிரகங்களை கொண்டு தன்னுடைய காரியங்களையும் முயற்சியையும் எடுக்கும் விஷயத்தையும் ஓரளவு சாதகமாக அமைத்துக் கொள்ள முடியும். அதிலே இப்பொழுது 12 ராசிக்கும் இன்றைய கோச்சார கிரகங்கள் என்னவென்று நாம் பார்ப்போம். முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மேச லக்கணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் முதல் சொன்ன 3 யோகாதிபதிகளில் அந்த செவ்வாயோ சூரியனோ குருவோ ஒரு தசாபுத்தி ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் யோகாதிபதிகளே, நல்ல இடத்தில் இருந்தால். இது அடிப்படை. அதே மாதிரி ரிஷப லக்கணத்துக்கு சனியோ புதனோ சுக்கிரனோ யாரேனும் ஒருவர் பலம் பெற்று ஜாதகத்தில் பலமாக இருந்து அவருடைய தசாபுத்திகள் வாழ்க்கையில் நடந்தால் அது ஜாதகத்தில் நன்மையே. அதே போன்று மிதுன லக்கணத்திற்கு சுக்கிரனோ சனியோ புதனோ யாரேனும் ஒருவர் அல்லது இருவர் பலமாக இருந்து
அவர்கள் தசாபுத்தி நடந்தால் ஜாதகம் பலமானது. அதே மாதிரி கடக இலக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சந்திரனோ குருவோ அல்லது செவ்வாயோ யாரேனும் ஒரு பலமாக இருந்து இப்போது தசாபுத்தி நடந்தால் நன்மையே. இப்போ சிம்மத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரியனோ செவ்வாயோ குருவோ யாரேனும் ஒருவர் பலமாக இருந்து தசாபுத்திகள் நடந்தால் அவர்களுக்கு ஜாதகப்படி அனுகூலமே. கன்னியா லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரனோ சனியோ புதனோ யாரேனும் ஒருவர் பலமாக இருந்து இப்போது தசாபுத்தி நடந்தால் அவர்களுக்கும் வாழ்க்கையில் நன்மையே. துலா லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சனியோ புதனோ சுக்கிரனோ யாரேனும் ஒருவர் பலமாக இருந்து இப்போது தசாபுத்தி நடைமுறையில் இருந்தால் நன்மையே. விருச்ச இலக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரியனோ சந்திரனோ குருவோ செவ்வாயோ நால்வரில் யாரேனும் ஒருவரோ இருவரோ தசாபுத்திகள் நடைமுறையில் இருந்தால் அவர்களுக்கும் நற்காரியங்கள் நடக்கும், வெற்றி நிச்சயமே. தனுசு இலக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரியனோ செவ்வாயோ குருவோ யாரேனும் ஒருவர் பலம் பெற்று இப்போது நடைமுறை தசாபுத்திகள் இருந்தால் அவர்கள் ஜாதகமும் அனுகூலமானதே. மகர இலக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரனோ பிரதானமாக சுக்கிரனோ புதனோ சனியோ யாரேனும் ஒருவரோ இருவரோ பலம் பெற்று தசாபுத்திகள் நடந்தால் அவர்களுக்கும் ஜாதகப்படி யோகங்களே. கும்பலக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரனோ புதனோ சனீஸ்வரரோ யாரேனும் ஒருவரோ இருவரோ மூவரோ பலம் பெற்று தசாபுத்தி நடந்தால் அவர்களுக்கு ஒரு பொற்காலமே, ஜாதகம் சிறப்பே. மீனலக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு சந்திரனோ செவ்வாயோ குருவோ யாரேனும் ஒருவரோ இருவரோ பலம் பெற்று தசாபுத்திகள் தற்போது நடந்தால் ஜாதகம் பலமே. இதெல்லாம் 60% உங்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் இருந்து இவர்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்து தற்போது தசாபுத்தி நடைபெற்றால் அவர்கள் யோகவான்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த காரியமும் ஜாதகப்படி வெற்றியடையும். முயற்சி நன்மையாக நடக்கும். உங்களுடைய புதிய முயற்சி, முதலீடு, எதிர்பார்ப்பு, பதவி, பட்டம், திருமண விஷயம், ஸ்திர சொத்துக்கள், வெளிநாடு விஷயம் அனைத்துமே, வேலை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும். இது ஜாதகம். இப்போது ஜாதகத்தில் நமக்கு என்ன நடக்கிறது என்பது உங்களுடைய ஜாதகத்தை வைத்து ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலன். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை கோச்சார கிரகங்களை கொண்டு பத்திரிகை வாயிலாகவும் டிவி வாயிலாகவும் ஒரு ஜோதிடர் மூலமாகவும் நீங்கள் அறிந்து கொள்வது தான் கோச்சாரம், உங்களுடைய ராசி பலன். இப்போது ஜாதகத்தில் உங்களுக்கு அனுகூலம் இருந்தால் இந்த கோச்சார கிரகங்களால் பாதிப்பு வந்தாலும் நன்மையே. மேலும் ஜனனமும் பலமாக இருந்து கோச்சார கிரகம் பலமாக இருந்தால் பீக் பீரியடாக மாறி உங்களுடைய அனைத்து விஷயங்களுமே வெற்றியாக முடியும். இப்போ ஜாதகம் சரியில்லை என்று எடுத்துக்கொள்வோம். உங்களுடைய அனுகூலமான கிரகங்கள் ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது ஜாதகத்தின் நன்மையான பீரியட் நடக்கவில்லை. அப்போது நம்ம கோச்சாரம் வருவோம். அந்த கோச்சாரம் என்பது உங்கள் ராசியை வைத்து பார்ப்பது. அந்த ராசியை வைத்து பார்ப்பது தான் பத்திரிகையில் ராசி பலனை பார்ப்பது. இப்போ கடவுளோட டிவி மூலமாக இதை நீங்கள் அறிந்து கொள்வது, ஜோதிட இடத்துல போய் எனக்கு இன்றைக்கி என்ன நடக்கும் பாருங்கள்னு சொல்வது அனைத்துமே சந்திரனை கொண்டு பார்ப்பது. ஏற்கனவே என்ன நடக்கும் என்பதை ஜாதகம் சொல்லியிருக்கு, நன்மையா தீமையா என்னங்கிறது. இனி என்ன நடக்கும், இப்போது கிரகங்கள் என்ன மாற்றம், இது உங்களுக்கு என்ன என்பதை இப்போது சொல்ல போகிறோம். இப்போ மேசராசிக்காரை எடுத்துக்கொண்டால் 8லே குரு எந்த ஒரு காரியத்தையும் தடை செய்து கொண்டிருக்கின்றன. 9லே சனீஸ்வரர் பகவான் ஒரு முயற்சியை சரியாக செய்ய முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். 10லே கேது ஒரு டானிக்கை போன்று ஏதோ அவர்களுக்கு ஒரு அற்ப உதவி கிடைத்து கொண்டிருக்கிறது. அர்த்தாஷ்டம ராகுவாக இருக்கின்றார், அதுவும் அவர்களுக்கு சிறப்பில்லை. இப்போ அந்த ராகு மாறி இருக்கிறார், 3ல் வந்திருக்கிறார். அப்போ 4 கிரகங்களில் ஒரு கிரகம் அவர்களுக்கு பலமாக இருக்கின்றன. அதாவது சனி பலமில்லை, குரு பலமில்லை, கேது பலமில்லை, ராகு பலம். இந்த ராகு பலமாக இருப்பதனால் நீங்கள் மேசராசிகளை தைரியமாக இதையும் செயல்படுத்தலாம். 1, இந்த யோகத்தை எந்த வகையிலாவது உங்கள் ராகு நன்மையை தருவார். 2, அது மட்டுமல்ல, இந்த ராகுவை கொண்டு இதர கிரகங்களுடைய பலவீனங்களை சரிப்படுத்தி கொள்ளலாம். ஆக உங்களுக்கு ஒரு நன்மையாக மாறும். இதோட இந்த ஆண்டிலேயே அடுத்து குரு மாற இருக்கிறார். குரு மாறுகின்ற பொழுது அவரும் உங்களுக்கு துணையாக வருவார். ஆக 4 கிரகங்களில் மேசராசிக்காரர்களுக்கு கேதுவும் குருவும் இந்த ஆண்டில் சாதகமாக இருக்கின்றார்கள். இந்த இருவருடைய அம்சத்தை கொண்டு உங்களுடைய சில நெருக்கடியான விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையில் சாதித்து கொள்ளலாம். சரியா? இப்போ ரிஷபத்துக்கு செல்கின்றோம். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மையாக இருந்த ராகு இப்போ மாறி இருக்கிறது நன்மை இல்லை. ஆனால் 8லே இருக்கக்கூடிய சனீஸ்வரர் பல பிரச்சனைகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். 9லே இருக்கக்கூடிய கேது 8ல் வந்து விட்டார், அதுவும் நன்மை இல்லை. ஆக பாம்புகள் என்று சொல்லக்கூடிய ராகு எதுவாலும் சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய முக்கிய கிரகங்களாலும் ரிஷபத்துக்கு நன்மை இல்லாமல் இருக்கின்ற பொழுது குரு மாற்றம் இப்போது 4 மாதங்களாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த குரு பெயர்ச்சி அக்டோபர் வரை இருக்கின்றது.
ஆக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு அருள் திருவருள், இந்த குருவுடைய திருவருளை கொண்டு அவர்கள் தற்காலிகமாக செய்ய வேண்டிய விஷயங்களை மட்டும் எடுத்து செய்தால் அவர்கள் வெற்றி பெற முடியும். மற்றபடி பெரிய விஷயங்களை சாதிக்க வேண்டுமென்றால் அதற்கு உகந்த காலம் இது இல்லை. அதற்கு உகந்த காலம் என்றால் உங்கள் ஜாதகத்தை தான் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் ஜாதகம் பலமாக இருந்தால் பெரிய முயற்சியில் ஈடுபடலாம், இல்லையேல் இருப்பதை கொண்டு திருப்திப்பட்டு இந்த ஒரு வருட காலத்தை கடத்தி வர வேண்டும். இப்போ மிதுனத்தை எடுத்துக்கொள்கின்றோம். இப்போ மிதுன ராசி எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே கண்டகச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராகு கேதுக்கள் ஏற்கனவே அவர்களுக்கு பலமாக இல்லை. இப்போது ஜென்ம ராகுவாகவும் 7ல் கேதுவாகவும் இன்னும் குழப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றன. 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆக கோச்சார கிரகங்கள் 4மே மிதுன ராசிக்கு நன்மையாக இல்லை. இதை மனதில் கொள்ள வேண்டும். அந்த 4 நன்மை இல்லாத போது உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த சுக்கிரனுடைய காலகட்டமோ புதனுடைய காலகட்டமோ சனியினுடைய காலகட்டமோ, அதாவது தசா புத்திகள் யாரேனும் ஒரு மூவரில் யாரேனும் ஒருவரோ இருவரோ பலம் பெற்று இந்த காலம் நடந்தால் இந்த கெடுபடன்களிலிருந்து நீங்கள் தப்பித்து நன்மை அடைய முடியும். அப்படி இல்லை என்றால் ஜாதகத்திலும் கெடுபலங்கள் நடந்தால் கோச்சாரம் கெடுபலனாக இருப்பதால் நீங்கள் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கூட்டு முயற்சிகளை தவிக்க வேண்டும். சுப விஷயங்கள் கைகூடாது. ஆக நீங்கள் கண்டிப்பாக இறையருள் பரிகாரத்தை மேற்கொண்டு இந்த ஆண்டை நீங்கள் கடக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளவும். இப்போ கடகத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ராகு ஜென்மத்திலிருந்து பல உபாதைகளை தந்து வந்தன. இப்போது ராகு கேதுக்கள் மாற்றம் என்னவென்றால் 6ல் கேது பலமாக இருக்கிறார். 12 ராகு இருக்க பற்றி கவலை இல்லை. 6ஆம் இடத்தில் கேது இருப்பது நன்மையே. ஆக ராகு கேது பயிற்சி இவர்களுக்கு நன்மையாக மாறுகின்றன. ஏற்கனவே கடகராசிக்காரர்களுக்கு 5ல் குரு இருப்பதும் 6ல் சனி இருப்பதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் முந்தையே உங்களுக்கு சொன்னேன் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3 கிரகங்கள் பலமாக வரும் என்று. அந்த 3 கிரகங்கள் கடகராசிக்கு பலமாக உள்ளன. இப்போது ஜனன ஜாதகத்திலும் நன்மையான காலங்கள் இருந்து இந்த காலமும் இணைந்தால் அவர்களுக்கு ஒரு பொற்காலம். சப்போஸ் ஜனன ஜாதகத்தில் பலம் இல்லை, கவலைப்பட வேண்டாம். கோச்சாரத்தில் 3 கிரகங்கள் பலமாக இருப்பதால் எந்த முயற்சியையும் எந்த காரியத்தையும் நீங்கள் எடுத்து செய்து வெற்றி அடைய முடியும். அதற்கு இந்த ராசி உறுதுணையாக இருக்கும். இந்த கோச்சார கிரகங்கள் அஸ்திவாரமாக இருப்பார்கள். இப்போது சிம்ம ராசி எடுத்துக்கொள்கின்றோம். இப்போ சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேது பலமாக இருந்தார். இப்போது ராகு பலமாக இருக்கிறார். ஆக பாம்புகளில் ஒருவர் பலமாக இருக்கிறார். 11ல் ராகு சென்றிருப்பது பலமே. அடுத்ததாக அர்த்தாஷ்டம குரு உங்களுக்கு அசௌரியங்களையும் உடல் பலவீனத்தையும் வண்டி வாகனங்களால் பிரச்சனைகளையும் தொழிலில் சில விதமான நஷ்டங்களையும் உங்களுடைய படிப்போ தொழிலோ வேலையோ அதிக வேலைப்பளுவையும் மந்தத்தன்மையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு குரு மாற வேண்டும். குரு நவம்பரில் மாறினால்தான் இதற்கெல்லாம் ஒரு விமோச்சனம். இதற்கிடையில் 5ல் இருக்கக்கூடிய சனியாலும் பெரிய பலன்கள் இல்லை. இந்த கெடுபலன்களை சமாளிப்பதற்கு 4ல் இருக்கக்கூடிய குருவையும் 5ல் இருக்கக்கூடிய சனியையும் கேது சமாளிப்பதற்கு ஒரு பூஸ்ட் போன்ற டானிக்காக ராகு பகவான் அமைந்திருக்கிறார். இந்த ராகுடைய பலத்தை கொண்டு இந்த கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஜனன ஜாதகம் பலமாக இருந்தால் உங்களுக்கு எடுக்கும் காரியம் வெற்றியே. கன்னிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு, இந்த கன்னிராசியில் இருப்பவர்களுக்கு இப்போது 10ல் ராகு வந்திருப்பது தொழில் ஒரு மாற்றத்தை தரும். அதில் எந்த சந்தேகமில்லை. வேலையோ தொழிலோ ஒரு இடமாற்றம், அடிஷனலாக ஏதேனும் செய்வது, இல்லை உங்கள் தொழிலுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிகளில் ஏதாவது சாதகம் அடைவது அல்லது அயல்நாடு பயணங்களை மேற்கொள்வது, இப்படி அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி சில காரியங்களை ராகு நன்மை செய்வார். உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியும் 3ல் குருவும் 4ல் கேதுவும் நன்மையாக இல்லை. ஒரு கிரகம் மட்டுமே கன்னிராசி இன்றைக்கு நன்மையாக இருக்கிறார். இந்த ஒரு கிரகம் என்பது மாபெரும் கிரகம். மிதுனத்தில் ராகு, மணிமந்திர ஔதகன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட யோக ராகு உங்கள் நடைமுறை இருக்குது. இப்போது ராகு தசாபுத்தி ஜாதகத்தில் இருந்தால் அல்லது உங்கள் மிதுனத்துக்கு சொல்லப்பட்ட யோகாதிபதிகளாகிய சுக்கிரனோ புதனோ சனிய தசாபுத்தி இருந்தால் உங்களுடைய காரியங்கள் இந்த கிரகங்களுடைய பலவீனங்களில் இருந்து தப்பித்து நன்மையாக மாறும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்படி நன்மையான யோக கிரகங்களுடைய பிரிவு இல்லை என்றால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் பிறரை சார்ந்தே இணைந்தே செய்ய வேண்டும் என்பதை மனதில் கொண்டு இந்த வருடத்தை நீங்கள் கடக்க வேண்டும். இப்போ துளாராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ல் குரு இருக்கிறது பெரிய சிறப்பு. அடுத்தாப்பில் 3ல் கேது பகவான் வந்து அமைந்திருக்கிறார். ஏற்கனவே 3ல் சனி பகவான் இருக்கிறார். ஆக 4 கோச்சார கிரகங்களில் 3 கிரகங்கள் துளாராசிக்கு பலமாக இருக்கின்றன.
இப்போது ஜனனத்தை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஜனனத்திலும் சனி திசையோ சனி புத்தியோ சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ புதன் திசையோ புதன் புத்தியோ நடைமுறை இருந்தால் அவர்களுக்கு ஒரு பொற்காலம். ஆக இந்த துளாராசிக்காரர்கள் தான் என்ன நினைத்தார்களோ, சுபகாரியமா, வீடு கட்டுவதா, தொழில் துவங்குவதா, ஒரு விவகாரமா, ஒரு வியாஜ்யமா, வெளிநாடு போகணுமா, தன்னுடைய லட்சியம் என்ன, அவற்றை பயன்படுத்திக்குவதற்கு அற்புதமான காலம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு. இப்போ விருச்சக லக்னம், விருச்சக ராசி. இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னா, ராகேது மாற்றங்கள் நன்மை இல்லை, அதை மனதில் நிறுத்த வேண்டும். ஜென்மக்குரு உங்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் எதை செய்வது எதை செய்யப்படாது என்ற ஒரு அலைன்மெண்ட்டில், ஒரு பிறரை நம்பி ஏதும் சில காரியங்கள், வேலைப்பளு அதிகம், சம்பளம் குறைவு, அதிக அலைச்சல், தூக்கமின்மை, பயணக்குறைவு, இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன. குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி ஒரு பிரச்சனைகளுக்காக போராட வேண்டியிருக்குது. ஏன்னா 2லே சனி, 2லே கேது, ஜென்மத்தில் குரு, 8லே ராகு. இப்போ கோச்சாரக்காரங்கள் 4மே நன்மை இல்லை. இப்போது உங்கள் ஜாதகப்படி குரு பலம் இருந்து குருவோ சந்திரனோ சூரியனோ செவ்வாயோ தசாபுத்திகளாக இருந்தால் இந்த கோச்சார கிரகங்களை மீறி நீங்கள் நன்மை அடைய முடியும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அப்படி ஜாதகம் பலமில்லை என்றால் பரிகாரங்களை மேற்கொண்டு அந்த முருகப்பெருமானையோ சிவனையோ சக்தியோ பெருமாளையோ வணங்கி எதிலும் எதவாக இருந்து இந்த ஆண்டை நீங்கள் கடக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தவும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலே சென்ம சனியில் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஜென்ம கேதுவாக ராகேது பேச்சும் அமைந்துள்ளது. 12ல் குரு. இவர்களுக்கும் பார்த்தீர்கள் என்றால் கோச்சாரப்படி 4 கிரகங்களுமே நன்மையாக இல்லை. அப்போது உங்களுடைய ஜனன ஜாதகப்படி சூரியன் பலமாக இருந்து தசை நடந்தால் புத்தி நடந்தால், குரு பலமாக இருந்து தசை நடந்தால் புத்தி நடந்தால், செவ்வாய் பலமாக இருந்து தசை நடந்தால் புத்தி நடந்தால் அவர்கள் இந்த பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள், வெற்றியாக மாறுவார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சோதனையான காலகட்டமே. இதை அறிந்து உங்களுடைய புதிய முயற்சிகளையோ முதலீடுகளையோ எதிர்பார்ப்புகளையோ வெளிநாட்டு பயணங்களையோ பிறரை சார்ந்து செய்யக்கூடிய காரியங்களையோ கவனமாக இருந்து கடவுள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். மகரம். இப்போ மகரத்துக்கு ஏற்கனவே 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது ஜென்ம கேது மாறி 6ஆம் இடத்தில் ராகு வந்திருக்கிறது ஒரு பலம், 11ல் குறி இருப்பது ஒரு பலம். ஆக 4 கிரகங்களில் 2 கிரகங்கள் பலமாக இருக்கின்றன. 6ல் ராகு, 11ல் குரு. இது ரெண்டும் சிறப்பான ஒரு வளர்ச்சியை தரக்கூடியது. ஆக 7.5 சனி இருந்தாலும் 12ல் கேது இருந்தாலும் இந்த மாபெரும் கிரகங்கள் உங்களுக்கு பலமாக இருப்பதால், சனிக்கு நிகரான ராகுவும் குரு பலமாக இருப்பதால் இந்த 7.5 சனியிலிருந்து வரக்கூடிய எந்த கெடுபலனையும் சமாளித்து அன்றாடம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களோ சில சின்ன முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்போ உங்களுக்கு நல்லதாக நடக்கும். உங்கள் ஜாதகத்திலும் யோக கிரகங்களில் யாரேனும் ஒருவர் சுக்கிரனோ புதனோ சனிய நடைமுறையில் இருந்தால் நிச்சயமாக ஒன்றை நடத்தி காட்டுவீர்கள், அதில் வெற்றி பெறுவீர்கள். அப்படி ஜாதகத்தில் பலமில்லை என்றால் உங்களுக்கு பாதிப்பு வராமல் தன்னை தற்காத்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டு சிறிய அளவிலேயே எந்த முயற்சியும் செய்தால் நன்மையே. கும்பத்தை எடுத்துக்கொள்வோம். 11லே சனி, 11லே கேது, 10லே குரு, 5லே ராகு. ஆக ராகுவும் குருவும் பலமில்லை கோச்சாரத்தில். குருவும் உங்களுக்கு கேதுவும் சனியும் கேதுவும் பலமாக இருக்கிறார்கள். உங்களுக்கு ராகு பலமில்லை, கேதுவும் சனியும் பலமாக இருக்கிறார்கள், குரு பலமில்லை. 4 கிரகங்களில் இருவர் பலம். அந்த இருவரும் என்ன என்றால் பாப கிரகங்கள் சனி கேது. வாழ்க்கை எதையுமே நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். அது மட்டுமல்ல, பெரிய அளவிலே உங்களுக்கு ஆதாயங்கள் வர இருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கஷ்டப்பட்டீர்கள் அல்லவா, உங்கள் உழைப்பு ஒருபோதும் ஊதியம் குறைவாக போகாது, நினைத்ததுக்கு மேலாக வந்தடையும். சொத்துக்களை வாங்குவதோ பரிமாற்றம் செய்வதோ யாரோடு இணைந்து தொழில் செய்வதோ அந்த முயற்சிகள் இப்போது கைகூடும். பிற நாடு மொழி இனத்தவரால் பயனடைவீர்கள். இப்போது உங்கள் ஜாதகத்திலும் சனி திசையோ சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ சனி புத்தியோ புதன் திசை நடந்தால் உங்கள் ஜாதகத்தினுடைய பலத்தால் இந்த கோச்சார கண்ணிலை கொண்டு மிக நன்மையான பலன்களை பெரிய அளவிலே நீங்கள் பெற்று ஆதாயத்தை அடைய முடியும். இப்போ மீனராசியை பார்த்தீர்கள் என்றால் 10லே கேது, 10லே சனி பலமே. 4ல் ராகு சில சுகக்குறைவையும் உண்டாக்கும். வீடு வாகனங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதை வாங்குவதோ விற்பதோ சரியாக உங்களுக்கு அமையாது. படிப்புகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். புதிய பதவி வேலைகளில் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். இப்போது 9ல் குரு இருப்பது உங்களுக்கு ஒரு ஆன்மீக பலத்தை கூட்டும். இப்போது உங்கள் ஆன்மீக பலத்தின் மூலமாக எதை செய்வது எதை செய்யப்படாது என்பதை உணர்ந்து நீங்கள் சரியாக திட்டமிட்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி. அதோடு உங்களுக்கு ஜனன ஜாதகப்படி யோக கிரகங்களாகிய சந்திர திசையோ சந்திர புத்தியோ
அல்லது செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ குரு தசையோ குரு புத்தியோ இப்போது நடைமுறையில் இருந்தால் இந்த கெடுபலன்களிலிருந்து நீங்கள் தப்பித்து மிக பெரிய அளவிலேயே நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆக 12 ராசிகளும் இப்போது சொல்லப்பட்டது கோச்சார பலன்கள். அது சில ஆண்டுகளில் மாறும். முதல் சொன்னது ஜனன ஜாதகப்படி அடிப்படை பலன்கள். ஆக நீங்கள் ஒரு ஜாதகம் பலனை அறிகின்ற பொழுது நீங்கள் ஜோதிடத்தில் சென்றாலும் சரி, நீங்கள் அறிந்தாலும் சரி, முதலில் உங்கள் ஜாதகத்தில் என்ன நடக்கிறது என்பதை விதியின்படி தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய கோச்சாரப்படி நம்ம ராசிக்கு சாதகமா பாதகமா என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆக ஜனன சுற்றையும் கோச்சார சுற்றையும் இணைத்து பலன் சொல்பவர்கள் தான் ஜோதிடர்கள். அப்படி பலன் பார்ப்பது தான் முறையானது. அந்த பலனை நீங்களும் பார்த்து இந்த கடவுளோட டிவி மூலமாக உங்களுக்கு ஜனனப்படி என்ன மாதிரி கிரகங்கள் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நன்மை செய்வார்கள் என்பதை நான் உங்களுக்கு சரியாக சொல்லியிருக்கிறேன். அந்த கணிப்பு அதோடு இன்றைய கோச்சாரத்தில் இந்த ஆண்டில் கோச்சார கிரகங்கள்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னவாக இருக்கின்றன அதனுடைய சாதக பாதங்களையும் சொல்லியிருக்கிறேன். இந்த இரண்டையும் அறிந்து கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்கள். இதை அறிந்து உங்கள் முயற்சியை மேற்கொள்ளுங்கள். இதை அறிந்து உங்களுக்கு திட்டமிடுங்கள். இதை அறிந்து எதையும் சரியாக செய்யுங்கள். ஆக நவக்கோள்களால் நமக்கு நன்மைகளும் அடைய முடியும், பலவீனங்களையும் அடைய முடியும். அது நாளும் நவக்கோள் இருக்கக்கூடியது தான். அந்த நன்மைகளை அடைவதற்கு தீமையாக இருந்தால் கூட கோளறுப்பதிகம், சம்பந்தர் சொன்ன அந்த கோளறுப்பதிகம் படிப்பது, மகா கணபதியை வழிபாடு செய்வது, சங்கடகர சதுர்த்தி விரதங்களை மேற்கொண்டு செய்வது, எந்த பலவீனத்தை நீக்கக்கூடியவர் சங்கடகர சதுர்த்தி. எந்த கிரகம் பலவீனம் இருந்தாலும் தொடர்ந்து 4 சதுர்த்தி 7 சதுர்த்தி வழிபட்டால் அவர்களுக்கு அந்த காரியம் ஜெயமாகும். அதே போல் அம்பாளுக்கு அஷ்டமி திதியில் துர்க்கையை வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கும். அதே அஷ்டமியிலோ சனிக்கிழமையிலோ பைரவரை வழிபட்டால் உங்கள் பயம் நீங்கி வாழ்வில் எதையும் நன்மையாக அமைய முடியும். சில வராத கடன்கள் கூட பைசலாகும். சுபகாரியங்கள் கைகூட வேண்டுமென்றால் அந்த மகாலட்சுமியையும் அம்பிகையும் முருகப்பெருமானையும் வணங்க வேண்டும். எல்லா காரியங்களும் வெற்றி பெற வேண்டுமென்றால் சிவசக்தியையும் மகாவிஷ்ணுவையும் பிரம்மா சரஸ்வதியும் முப்பெரும் தேவியர்களையும் மும்மூர்த்திகளையும் வணங்க வேண்டும். இப்படியெல்லாம் நீங்கள் வணங்கி வழிபாடுகளை முறையாக செய்து கண்டிப்பாக இறையருளை மேற்கொண்டால் எந்த துன்பங்களும் உங்களுக்கு நெருங்காது. ஆக நாளும் உங்கள் ஜோதிடத்தையும் கோச்சாரத்தையும் அறிந்து எந்த ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டால் உங்கள் காலம் உங்கள் கையில், உங்கள் கால கிரகங்கள் உங்கள் கையில் வெற்றியாக மாற்றி தரும். பலவீனமே இருந்தால் கூட நீங்கள் பயப்படாமல் பரிகாரத்தை மேற்கொண்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். அப்படி ஒரு வெற்றி நிச்சயமான ஒரு நிகழ்ச்சிகளையும் ஒரு சம்பவங்களையும் ஒரு அமைப்புகளையும் கோர்த்து இந்த கடவுள் அருள் டிவி உங்கள் கண் முன்னாடி நிறுத்துகின்றன. இதனை மனதில் கொண்டு நீங்கள் எதிலும் செயல்பட்டால் எல்லோரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழ்வார்கள் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்த அத்துணை நல்லுணங்களுக்கும் வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.